எபிசோட் 76. சார், நம்ம இவ்வளோ நாள் எதுக்காக காத்திருந்தோமோ அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆதவை நம்ம வெளியில் கொண்டு வர்றதுக்கான எல்லா ப்ராசஸும் நடந்துக்கிட்டே இருக்குது. 5 வயசில் உங்களை அவமானப்படுத்துகிறவனுக்கு இதை விட ஒரு பெரிய தண்டனையாக நம்மளால் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே கிளாஸில் இருக்க ஒயினை சேஸ் பண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மறுபடியும் பார்வதி, கல்பனா அப்புறம் காவேரி 3 பேருமே சேர்ந்து அவங்க வீடு முழுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகம் அப்படி ஒரு சோகம் இருந்தது. ஏன்னா ஒரு பேரண்ட்டாக அவங்க பொண்ணை இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சோகம் இருந்தது. ஃப்ரெண்டாக தான் பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டோமேங்கிற ஒரு சோகம் கல்பனா முகத்தில் இருந்தது. காவேரிக்கு அவங்க யாருன்னு தெரியலைனாலும் கொஞ்ச நாள் பழக்கத்துக்கே அவங்க ரொம்ப அடிக்ட் ஆகி இருந்தாங்க. லக்ஷ்மியை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த சோகத்தை அவங்க மனசுலேயும் முகத்திலையும் சுமந்துக்கிட்டு அந்த வீடு முழுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு கல்பனை கத்துற சத்தம் கேட்டது. உடனடியாக பார்வதியும் காவேரியும் ஓடி வந்து பார்த்தாங்க. அப்போ அந்த செவத்தில் ஏதோ எழுதி இருந்தது. ஆர்ஜுனுக்கு ஏதோ சொல்ல உடனடியாக ஃபோன் கால் பண்ணாங்க. ஆர்ஜுனும் வீடு வந்து சேர்ந்தான். அந்த செவத்தில் எழுதியிருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆனான். அவனுக்கு கோபம் வந்தது. கோவத்தில் கண்கள் எல்லாம் பயங்கரமாக செவக்க ஆரம்பிச்சது. கையை முறுக்கிக்கிட்டு நிற்கும்போது தான் அவனுக்கு ஆதவுக்கு தான் செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் வந்தது. அதனால் அவனால் எதுவுமே செய்ய முடியலை. முதல்ல நிலாவை கண்டுபிடிச்சாகணும், அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவசர அவசரமாக பைக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போனான். அதை பார்த்த பார்வதிக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சது. மறுபுறம் ருத்ரா கௌரியை பார்க்குறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்தான். ஆனால் அங்கே கௌரி இல்லை. இதை பார்த்த ருத்ரா அவங்க பாட்டிக்கிட்ட போய் கௌரி எங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு பாட்டி, அவள் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டோட அம்மா இறந்துட்டாங்களாம், அதான் அவசர அவசரமாக கிளம்பி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோட ருத்ராவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனான். சார், நீங்கள் வந்துட்டீங்களா சார்? நம்ம ஊரில் ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியோட நியூஸை படிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பரை எடுத்து கையில் கொடுத்தான். ருத்ரா ரொம்பவே ஷாக் ஆகி அந்த நியூஸ் பேப்பரை முழுக்க முழுக்க படிக்க ஆரம்பித்தான். அப்போ அதில் 6 குண்டை நெஞ்சில் பாய்ச்சும் 68 தடவை குத்தியே கொன்னிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தது. இதை பார்த்து உண்மையாகவே ருத்ரா பயங்கரமாக ஷாக் ஆகி எதுக்காக இவங்களை இப்படி பரிதாபமாக கொண்டாங்க, பாவம் அவங்க அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இப்படியே 3 மாதம் கடந்து போச்சு. அர்ஜுனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆச்சு. இந்த 3 மாதமாக அவன் நிலாவை தேடிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் இது வரைக்கும் நிலா எங்கே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலை அவனால். அர்ஜுன் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தான். அவன் முகம்லாம் ஒரு மாதிரியாக மாறி போய் நல்ல தாடியெல்லாம் வளர்த்தி சரியாக சாப்பிடாம அவன் உடல்நடை எல்லாம் ரொம்ப கம்மியாகி எலும்பும் தோடுமா இருந்தான். அவனை பார்த்த யாராக இருந்தாலுமே ரொம்ப பரிதாபப்படுற அளவுக்கு அவன் ஆகிட்டான். அவன் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டான். நிலாவை பார்த்து தனியாக பேச ஆரம்பித்தான். இந்த மாதிரி 3 மாதத்தில் அவன் நிறைய விஷயங்களை மாற்றி இருந்தது. ஆனால் அவன் தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற வேதனை மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை. இதுவே அவனுக்கு ஒரு பெரிய அடி தான். ஆனால் இதை விட ஒரு பெரிய அடியாக போலீஸ் தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அவங்க கள்ள தொடர்பில் பெட்டில் இருந்ததை பார்த்ததுனால வினய்வர்மா தான் அவங்கள கொன்னதாகவும் அதுக்கப்புறமா தானே தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. இதை அர்ஜுனால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. அவங்க சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் யாருமே அந்த கேஸை எடுத்துக்கவே இல்லை. அதை அப்படியே மூடிட்டாங்க. ஆனால் பாவம் அர்ஜுனால் எதுவுமே செய்ய முடியலை. அவன் நிலை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு அவனை பார்த்த பலரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. முக்கியமாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ். அவனை இப்படி பார்க்குறதுக்கு யாராலையுமே முடியவே இல்லை. அவனை எப்படியோ சமாதானப்படுத்த அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியலை. அர்ஜுன், ஆதி, சந்தோஷ்
சந்துருன்னு எல்லாருமே அவனை சிரிக்க வைக்கவும் அவனை சமாதானப்படுத்தவும் ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால அது முடியவில்லை. கௌரி அர்ஜுனை நினச்சி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பித்தா. அதனால் அவளோட கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட்டுட்டு அவன் எப்போவுமே அவன் கூட நிற்க ஆரம்பித்தா. அவன் கூட பேசுறது, அவனை சமாதானப்படுத்துறது, சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணுனான். அர்ஜுன் ரொம்ப சோகமாக இருந்தான். அவன் டேபிளில் இருக்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்தான். அதில் லக்ஷ்மி, நிலா, வினய்வர்மா, அவன் எல்லாருமே ஜாலியாக சிரித்த முகத்தோடு இருக்கிறத பார்த்தான். இப்போது அவங்க யாருமே நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவனோட கண்களிலிருந்து வர கண்ணீரை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மனசு உடஞ்சி போய் அந்த ஃபோட்டோவை பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அப்போது சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சீரகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முடிந்தது, அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை கனவா வெறும் நினைவா, நெஞ்சிலே வரும் பந்தமே சிறு கதையா தொடர் கதையா அப்படிங்கிற பாட்டு எங்கேயோ ஒலிக்க அவன் மனசு உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் பக்கம் வந்த அவனோட நண்பர்கள் எல்லாருமே அப்படியே நின்னாங்க. அர்ஜுனோட நிலைமையை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, பரிதாபப்பட்டாங்க. எப்போவுமே ஆஃபீஸில் கடினமாக உழைப்பாளி அவன்தான். எப்போ பாரு முகத்தில் சிரிப்போடையும் ரொம்ப பாசிட்டிவாகவும் ப்ரில்லியண்ட்டாகவும் யோசிப்பான். அவன் இப்படி ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத நண்பர்களுக்கு ரொம்பவே சோகமாக இருந்தது. அவன்கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது அப்படின்னே தெரியாமல், அவனை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவனுக்காக கண்ணீரும் விட்டாங்க. அப்போ அர்ஜுனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் காலை அவன் கட் பண்ணி விட்டுட்டான். மறுபடியும் ஃபோன் கால் வர செம கட்டுப்பாக்கி அந்த ஃபோனை அட்டன் பண்ணான். மறுபுறத்தில் ஒரு நபர், ஊர் எல்லை மயானம் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இது அர்ஜுனுக்கு எதுவுமே புரியலை. அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசித்தான். திடீர்னு நிலா 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 அப்படின்னு கத்திக்கிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்புனான். மறுபுறம், என்ன கார்த்திகேயா, குளிர் விட்டு போயிடுச்சா? சின்ன வயசில் நம்ம விளையாட்டுக்கு தான் சொன்னோம், ஓ பொண்ணு என் பையனுக்கு தான் அப்படின்னு. ஆனால் விதியோட விளையாட்டை பார்த்தியா? நம்ம விளையாட்டை சொன்னதை இப்போது நிஜமாக்கிட்டான். உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு நான் அதிகமாகவே டைம் கொடுத்துட்டேன். 3 மாதத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய கல்யாணம் இது. உன் பொண்ணு தடுத்துக்கிட்டே இருக்கா. இங்கே பாரு, இன்னும் ஒரே மாதம்தான் உனக்கு டைம். அதுக்குள்ளே என் ருத்ராவுக்கும் உன் பொண்ணு கௌரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற, அவ்வளவுதான். இன்னும் நீ டைம் எடுத்துக்கிட்டேன்னா உன்னோட கதை முடிஞ்சுது. தடல் புடலா நீ எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணு. இல்லை அப்படின்னா நீ செஞ்ச எல்லா விஷயத்தையும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசும், எல்லா மீடியாவும் பேசும். உன் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் நான் பிச்சை எடுக்க வச்சிருவேன். உன்னோட குடும்பத்தை நான் நடு ரோட்டில் நிற்க வைப்பேன். உன் பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடுவா. என்ன, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க ஷாலினி. உறவு மலரும்.